இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் நவம்பர் 13. குடும்பத்தில் பொறுப்புள்ள தாய்மார்கள் வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூறுகிறபடி ஸ்திரீகள் வீட்டிலுள்ள வேலைகள் செய்யும்படி தரித்திருக்க வேண்டும் என்பதே அவர்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆகவே தன் இல்லத்தை விட்டு வெளியில் அலுவல் பார்க்க செல்வது நிமித்தம் எந்த தாயும் தன் வீட்டின் பொறுப்புகளை உதாசீனம் செய்யவே கூடாது. 1 தன் ஆண்டவர், 2 தன் கணவர், 3 தன் பிள்ளைகள் ஆகிய இந்த வரிசைப்படியே அவளுடைய பிரதான அன்பும் அர்ப்பணிப்பும் எப்போதும் இருந்திட வேண்டும். வேறு வழியில்லாமல் அப்படியே ஒரு வெளி அலுவலுக்கு அவள் செல்ல வேண்டி இருந்தாலும் அந்த முதல் 3 வரிசைக்கு பின்னால் வரும் 4வது கவனத்துக்குரியதாகவே கண்டிப்பாய் அந்த அலுவல் இருந்திட வேண்டும். பொதுவாக பிள்ளைகளை உடைய தாய்மார்கள் ஏன் அலுவலுக்காக வெளியே போகிறார்கள் என்பதற்கு 2 காரணங்கள் தான் உண்டு. 1 ஜீவனம் பண்ணும் பொருட்டு. தங்கள் கணவரின் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாய் இல்லாததால் வேலைக்கு செல்கிறாள். 2 ஆடம்பர ஜீவியத்தை விரும்பி. கணவனும் மனைவியும் ஓர் உயர்தர வாழ்க்கையை இச்சிப்பது நிமித்தம் மனைவியும் வேலைக்கு செல்கிறாள். நீங்கள் வேலைக்கு செல்லும் காரணம் பொருளாதார நெருக்கடி நிமித்தம் ஜீவனம் பண்ணும் பொருட்டுத்தான் என தேவனுக்கு முன்பாக நீங்கள் நேர்மையாக கூற முடியும் என்றால் இதனிமித்தம் ஏற்ற விசேஷித்த தம் கிருபையை தேவன் உங்களுக்கு தந்துடுவார் என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். அதற்கு பதிலாய் ஆடம்பர ஜீவியத்தை விரும்பி நீங்கள் வேலைக்கு செல்பவராய் இருந்தால் நீங்கள் மெய்யாகவே பெரிய அபாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த அபாயத்தின் விளைவை பல வருடங்களுக்கு பிறகுதான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆம், உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு அடங்காதவர்களாகவும் தேவனுக்கு எவ்விதத்திலும் பிரயோஜனம் அற்றவர்களாகவும் மாறுவார்கள். இவ்வாறு நிகழ்ந்த பின்பு யாதொன்றை நீங்கள் செய்ய விரும்பினாலும் அது கால தாமதமான செயலாகவே இருந்துவிடும். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, வேதம் கட்டளையிடும் பொறுப்புகளிலிருந்து சிறிதேனும் விலகிடாத தாய்மார்களாய் வாழ்ந்திட ஏற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.